சென்னை பல்லாவரத்தில் அனுமதியின்றி நடைபெற்று வந்த பொருட்காட்சிக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், வணக்கம். இது எந்த மாதிரியான பொருட்காட்சி? இதன் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை பல்லாவரத்திலிருந்து பம்பல் செல்லும் சாலையில் இருக்கின்ற கண்டோன்மெண்ட் நிர்வாகத்திற்கு சொந்தமான ஆடுதுட்டி மைதானத்தில் பொருட்காட்சி ஒன்று நடைபெற்று வந்தது. கடந்த 3 நாட்களாக இந்த பொருட்காட்சி நடைபெற்று வந்தது. ரோபோட்டிக் விலங்குகள் பொருட்காட்சி என்ற பெயரில் தனியார் அமைப்பு சார்பில் இந்த பொருட்காட்சியானது நடைபெற்றது. 45 நாட்கள் இந்த பொருட்காட்சி நடத்துவதற்காக கண்டோன்மெண்ட் நிர்வாகத்திற்கு பணம் செலுத்தி இந்த தனியார் அமைப்பினர் இந்த பொருட்காட்சியை நடத்தி வந்தனர். கடந்த 3 நாட்களாக இந்த பொருட்காட்சி அந்த பகுதியில் நடைபெற்று வந்த நிலையில் தொடர்பாக வருவாய்த்துறை மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுமதி பெறவில்லை என்ற ஒரு புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் உத்தரவின் பேரில் பல்லாவரம் தாசில்தார் ஆறுமுகம் தலைமையில் வருவாய்த்துறையினர் இன்று அந்த பொருட்காட்சியிலிருந்து சோதனை நடத்தினார்கள். வருவாய்த்துறை அனுமதி பெறவில்லை என்ற காரணத்திற்காக அந்த பகுதியில் இருந்த கடைகளில் இருந்த கடைக்காரர்கள் அனைவரையும் வெளியேற்றி அந்த பொருட்காட்சிக்கு தற்போது சீல் வைத்திருக்கிறார்கள். வருவாய்த்துறை அனுமதி பெற்ற பிறகு இந்த பொருட்காட்சியை நடத்த வேண்டும் என்று வருவாய்த்துறையினர் சீல் வைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். இந்த நிலையில் அந்த பொருட்காட்சியில் 60க்கும் மேற்பட்டவர்கள் பொருட்கள் கடைகள் வைத்திருந்தார்கள். தங்கள் கடைகளில் இருக்கிற பொருட்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று வாக்குவாதத்தில் அவர்கள் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்லாவரம் போலீசார் தற்போது அந்த பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக போலீசாரிடம் கேட்டபோது மின்வாரியம், தீயணைப்புத்துறை மற்றும் ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் கொடுத்தார்கள். அதன் காரணமாக காவல்துறை சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் வருவாய்த்துறையிடம் முறையான அனுமதி பெறவில்லை என்ற புகாரின் காரணமாக தற்போது சீல் வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். வருவாய்த்துறையினரிடம் அனுமதி பெற்ற பிறகு இந்த பொருட்காட்சி நடத்தலாம் என்று கூறி அவர்களை சமாதானம் செய்தார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை அனுமதி பெற்றால் மட்டுமே இந்த பொருட்காட்சியை நடத்த முடியும் என்ற தகவலையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மீரா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.